கல்வி மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, இளைஞர் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம் என அனைத்து துறைகளிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல் வீரராக உள்ளதாக கல்வியாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சருக்கான பாராட்டு விழாவில் பேசியபோது அரசியல் சட்டத்தை முதலமைச்சர் சரியாக பயன்படுத்தியுள்ளதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஒரு மாநில சட்டமன்றம் இயற்றிய சட்டம் ஆளுநர்கள் போன்றவர்கள் அடாவடி அரசியல் பேர்வழிகள் இவர்கள் ஊறுகாய் ஜாடைகளை ஊற வைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு புதிய வாய்ப்புள்ள ஏற்கனவே அரசியல் சட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியை இதுவரையிலே அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல வெளிச்சம் பாயாத ஒரு பகுதியை உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தன்னம்பிக்கை இவைகள் பெற்று தந்திருக்கின்றன. அது மாதிரி பொருளாதார எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கே மூட பழக்க வழக்கங்களிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்க வேண்டும், வேறுபாடாக இருக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்து விட்டு போன பகுத்தறிவு கொள்கைகள் அறிஞர் அண்ணா அவர்களாலும் கலைஞர்களாலும் பின்பற்றப்பட்ட அந்த பகுத்தறிவு நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும், இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும், மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு தேவையானவற்றை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வேறு 2 மாநிலங்களில் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மராட்டா மாநிலத்திலையும் கர்நாடகாவிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்படவில்லை. அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.